வெல்கம் டு பேல் ஃபேஷன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம கைல் சீரியலில் வர பஃப் ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். நம்ம நாளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்க கிளாத் நார்மல் எல்போ ஸ்லீவ்க்கு எடுக்கிற மாதிரில நான் 9 இன்ச் எடுத்து அதுக்கு மேலே 3 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். இப்போது நார்மல் ப்ளவுஸில் எப்படி நம்ம அக்கிள் சைடில் கைக்கு எடுப்போமோ அதே மாதிரில இந்த ப்ளவுஸில் 6.25 இன்ச் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா கிளாத் கொஞ்சம் விட்டுருக்கேன். கீழே 5 இன்ச்சுக்கு கீழே நம்ம கை பிடிக்கிற இடத்துல விட்டுருக்கேன். மேலே 3 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்த இடத்துல 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நார்மல் ஸ்லீவாக நம்ம எல்போ ஸ்லீவ் எப்படி வரைவோமோ அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதில் ஆழம் வெட்டுறதையும் சேர்த்து இப்போ நான் வரைஞ்சிருக்கேன். 1/2 இன்ச்சு உள்ள நம்ம ஆழம் வெட்டுவோம் இல்லையா, அதுவும் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம பஃப் ஸ்லீவுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா அளவு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அளவை நம்ம இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மேலே இருக்கிற இடத்துல தான் நம்ம பஃப்பு நம்ம விரல் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு இப்போது நாம் இதுக்கும் ஆழம் வெட்டுறதுக்கான அளவையும் வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம எவ்வளோ லென்த்துக்கு நம்ம கைக்கு நம்ம பிடிச்சி எடுக்கணுமோ அந்த தையல் விடுற கிளாத்தையும் வரைஞ்சி விட்டாச்சு. இப்போ கட் பண்ணலாம். நாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் தையலுக்கு அந்த சென்ட்ரு பார்ட்டில் உள்ள நாச் போட்டுக்கோங்க. சைடில் அந்த 2.5 இன்ச்சு இடிச்சோம் இல்லையா, அதுவும் நாச் போட்டு இப்போ கையில் தையல் வரும் இல்லையா உள்ளுக்குள்ளே, அந்த இடத்துலையே ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போ பிரிச்சுக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி அதில் நம்ம மார்க் பண்ண மாதிரி ஆழம் வெட்டிக்கலாம். இப்போ ஆழம் வெட்டின அப்புறம் நம்ம அதையும் ஒரு நாச் போட்டுக்கோங்க. ஏன்னா மாற்றி அடிச்சிடக்கூடாதுலே, அதனால் அதில் ஒரு நாச் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சு பார்த்தோம்னா தெரியும் இந்த ஆழம் வெட்டி இருக்குது. அப்புறமா மேலே சென்ட்ரு பார்ட்டில் நம்ம கரெக்டாக 3 நாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே தான் நாம் விரல் எடுத்து நம்ம பஃப் வைக்க போகிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் விரல் எடுத்து வச்சு குட்டி குட்டியாக இப்படி பஃப் ரெடி ஆகும். இப்போ நாம் இதை லைனிங் கிளாத்து தான் இது நம்ம வெட்டியிருக்கிறது. இப்போது புடவையில் உள்ளேயே ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம இந்த கிளாத் அப்படியே போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணிவிட்டு மீதி கிளாத்தை எக்ஸ்டென்ஸாக இருக்கப்போ கட் பண்ணி விட்டுக்கோங்க.